வணக்கம். இன்று பொருட்பாலில் அங்கவியலில் படை மாட்சி என்ற அதிகாரத்தில் 6வது குறள். காணா சினத்தான் கழி பெரும் காமத்தான் பேணாமை பேணப்படும். காணா சினத்தான் கழிபெரும் காமத்தான் பேணாமை பேணப்படும். பாருங்கள், நம்ம இகழ் அந்த அதிகாரத்துக்கு அப்புறம் பகை மாட்சி படிக்கிறோம். இதில் யாருடைய பகையெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த அதிகாரத்தை அமைச்சிருக்காரு. ஏன்னா நம்ம இகழ் அந்த அதிகாரத்தில் என்ன பார்த்தோம், சின்ன சின்ன வேறுபாடுகள் மனத்தில் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருந்தால் கூட அதை பெருசு பண்ணாமல் அந்த நட்பையும் உறவையும் பேணி காத்துக்கொள்ளணும்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு நேர் எதிராக என்ன சொல்கிறாரு இங்கே அப்படின்னா, சிலரோட பகை நட்பை விட அவர்களோட பகையே நமக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம நிறைய பேரோட குணங்களை பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இதில் இந்த குறளும் ஒன்று. இதில் என்னென்ன குணங்களை சொல்கிறாருன்னு பாருங்கள். காணா சினத்தான் அப்படின்னா காணாத சினத்தான் அப்படின்னு வரணும். அது செய்யுளுக்காக காணா சினத்தான் அப்படின்னு வருது. இதுக்கு என்ன பொருள்? காணாத சினத்தான் அப்படின்னா நம்ம முதலே பார்த்துருக்கோம். ஒரு சினம் வந்தது அப்படின்னா நாமளாகவே இருக்கிறதில்ல, நம்மளே சொல்கிறோம். அந்த கோபம் முடிஞ்ச பிறகு என்ன ஆச்சுன்னே தெரியல, நானாகவே இல்லைங்க அந்த கோபத்தில் அப்படின்னு. அப்போ நம்மளாக இருந்திருந்தால் நம்ம யோசிச்சுருப்போம். நாமளே இல்லை, அப்போ நம்மையே மறக்கடிக்கிற அளவுக்கு அந்த சினம் நம்மளை ஆட்கொண்டுருது. அந்த மாதிரி காணாத சினத்தான் அப்படிங்கும்போது உண்மை என்ன அப்படின்னு அதை புரிந்து கொள்வதற்கு கூட நம்ம அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு கூட நம்மளை விடாத ஒரு சினம். என்ன நடந்தது அப்படின்னு கூட யோசிக்காமல் கோபம் பயப்பட்டு உடனே ஒருத்தர் திட்டுறதோ அடிக்கிறதோ இல்லை சண்டை போடுறதோ ஏதாவது ஒன்று பண்ணிடுறோம். இது நம்ம வீட்லேயும் நடக்கும், வெளியிலையும் நடக்கும். இது ஒன்று. அதாவது உண்மையை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது. அதே போல் யாரோ ஒருத்தர் எதிரில் இருக்கிறவங்க அவங்களோட அருமை அவங்க பெருமையெல்லாம் தெரியாமல் அவங்க மேலே கோவப்படுறது. நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி, அதுவும் தப்பு. இது ஆக ஒரு உண்மையை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்மளை முட்டாள்களாக நம்முடைய அறிவை மறைக்கக்கூடிய சினத்தை உடையவனும் களி பெரும் காமத்தான் அப்படின்னா எப்போ மென்மேலும் வளரக்கூடிய அப்படின்னு பரிமேலழகர் எழுதுகிறாரு. அந்த களி பெரும் அப்படின்றதுக்கு அப்படின்னா அந்த பெண்ணாசை அடக்க முடியாத பெண்ணாசை. அதாவது ஒரு இல்லறத்தில் வாழ்ந்து ஒரு பெண் மேலே அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது வேறு. இந்த களிப்பெரும் காமம் அப்படிங்கிறது அடக்க முடியாத பெண்ணாசை. இந்த 2 குணங்களும் இருந்தால் அவர்களுடைய அதை பேணாமை பேணப்படும். அப்படின்னா அவர்களுடைய பகைமையை நம்ம விரும்பணும் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா அவங்க பகை எப்படினாலும் ரொம்ப நாளைக்கு நிற்க போகிறதில்ல. இந்த குணங்கள் இருக்கிறவன் அவனாகவே சீக்கிரமாக அழிந்து போவான். அப்படிங்கிறதுனால அந்த பகையை விரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பகையை விரும்புனா அந்த பகையை பற்றி பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் நண்பனாக இருக்கிறத விட பகைவனாக இருக்கிறதே நல்லது. அந்த பகையும் எளிதில் போயிடும். ஏன்னா இந்த மாதிரி குணங்களை தீய குணங்களை வைத்திருக்கவன் அவனாகவே அழிந்து விடுவான். அப்படிங்கிறது தான் இந்த குறளினுடைய அர்த்தம். ஆக இந்த காணா சினத்தான் களிபெரும் காமத்தான் இவர்கள் இப்படி இருந்தாங்கன்னா அவர்களுடைய நட்பு நமக்கு இல்லாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா அந்த மாதிரி மனிதர்களோடு நம்ம தொடர்பில் இருக்கும்போது நம்மை பற்றியும் அப்படி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரத்துக்கு நாமளே துணை செய்கிற மாதிரி ஆகிடும். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை எடுத்துக்கொள்ளும்.